இன்றைக்கு காஞ்சிபுரத்திலே எங்களுடைய சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்துக்கு நாங்கள் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு இந்த ஊருக்கு பொருத்தமான தலைப்பு. அண்ணாவின் பொன்மொழிகளில் எதை நாம் மிகவும் பின்பற்ற வேண்டும்? 1, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். 2, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். 3, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். 4, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. 5, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. 5 பொன்மொழிகளில் எதை நாம் மிகவும் பின்பற்ற வேண்டும்? இந்த தலைப்புகளில் வாதாட இவர்களை அழைக்கின்றேன். மரங்கள் கேட்பதில்லை கிளிகள் யாருடையதென்று, வீணை கேட்பதில்லை விரல்கள் யாருடையதென்று, கல்லறை கேட்பதில்லை பிணம் யாருடையதென்று, மனித சமுதாயமே நீங்கள் மட்டும் ஏன் கேட்கிறீர்கள் ஜாதி மதங்களை ஏற்ற தாழ்வுகளை? ஆமாங்கய்யா, இன்னைக்கு நாம பின்பற்ற வேண்டியது கண்டிப்பா அண்ணா சொன்ன பொன்மொழிகளேயே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். அன்பே கடவுள் அப்படின்ற வரிகளை மறப்பவன் கண்டிப்பாக இந்துவாக இருக்க முடியாது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்ற கிறிஸ்துவோட வரிகளை மறப்பவன் கண்டிப்பாக கிறிஸ்துவனாக இருக்க முடியாது. சகோதரத்துவத்தின் மீது நம்பிக்கையற்றவன் கண்டிப்பாக நபிகள் நாயகத்தின் வழியை செல்லக்கூடிய இஸ்லாமியனாக இருக்க முடியாது. அன்பையே சிந்தித்து அன்பையே முழு மூச்சாக சுவாசித்து தாம் வணங்கும் தெய்வத்தினையும் அன்பின் உருவாகவே தரிசித்து மனிதம் வளர்ப்பதுதான். அதனாலதானங்கய்யா சொல்றேன், இன்னைக்கு கண்டிப்பா அண்ணா சொன்ன பொன்மொழிகளையே நாம பின்பற்ற வேண்டியது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். நம்முடைய திருமூலர் சொன்ன திருமந்திரம் தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த அற்புதமான அந்த திருமந்திரத்தை எடுத்து தமிழக மக்களுக்கு புரிகின்ற வகையில் எளிய நடையில் கையாண்டவர் பேரறிஞர் அண்ணா. ஏன்னு கேட்டா, திருமூலர் சொல்லி இருந்தது கூட இந்த நாட்டு மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இன்னைக்கு தெருவு இன்னைக்கு மூல முடுக்கெல்லாம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற இந்த கருத்து தெரிகிறது என்று சொன்னால் இதை பரப்பிய இந்த கொள்கையை பரப்பியது பேரறிஞர் அண்ணா. ஆக அவர் சொன்ன இந்த மந்திரம் சாதாரண மந்திரம் அல்ல, இன்றைக்கு இந்த நாட்டுக்கு தேவையான தாரக மந்திரம் என்று நீங்க சொல்ல அற்புதம். இதே மாதிரி நான் ஒரு கோயிலுக்கு போனேன். அந்த ஐயர் என்ன பார்த்து கேட்டாரு, நீங்க சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமானார். நான் சொன்னேன் சிவனையும் கும்பிடுவேன் விஷ்ணுவையும் கும்பிடுவேன். இல்ல தம்பி நீங்க சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமானார். நான் சிவனையும் கும்பிடுவேன் விஷ்ணுவையும் கும்பிடுவேன். அப்புறம் ஐயர் கேட்டாரு, நீங்க பட்டக்காரா நாமக்காரானார். இத முதல்ல கேட்க கூடாதா? எங்க தாத்தா பட்டக்காரு, எங்க அப்பா நாமக்காருன்னு. எப்படிங்க ஒரே குடும்பத்துல பட்டக்கார நாமக்காரர் இருப்பாங்க? ஆமாயா, எங்க தாத்தா பட்டக்காரு எங்க அப்பா நாமக்காரன். எப்படி ஆனாரு? எங்க தாத்தா அந்த காலத்திலே வெள்ளக்காரனை ஏமாத்திட்டு பட்ட சாராயம் வித்தாராம், அவரை பட்டக்காரன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா யாருகிட்ட கடை வாங்கினாலும் நாம தான் போடுவாங்களா, நாமக்காரன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே தெரியுதியா நீ என்ன கோத்திரன்னு எனக்கு. அண்ணாவுடைய கொள்கைய உலகத்துல கடைபிடிக்கிறது 2 பேர், 2 பேர். ஒன்னு நானு, இன்னொன்னு நீங்க. உன்னோட என்ன சேர்க்காத. ஒரே நிமிஷம், நான் ஏன் பாத்துச்சுன்னு தெரியுமா? எங்க வீட்டுல ஒரு அழகான நாய் இருக்குண்ணே. அந்த நாய் மேல என் பொண்டாட்டி அவ்வளவு பாசம், தலைவாரி விடுவா. அந்த நாய்க்கு டவுசர் கூட இருக்கு எங்க வீட்டுல. என் பையன் அந்த நாய் கூடவே படுத்துக்கிட்டு இருப்பான் கட்டில்ல. ஒரு நாள் காலையில 6:15 மணிக்கு என்ன எழுப்பி விட்டா, எடுத்தா அந்த பாலை கையில கொடுத்தா, பாலை வாயில வைக்க போறேன். அவ வளர்க்குற நாய் என்ன பார்த்து குலைச்சுது. நாய் குலைக்குது, நாய்க்கு கொஞ்சம் பாலை ஊத்த கூடாதான்னு. நீங்க பாலை சாப்பிட்டு கிளம்புங்கண்ணா. மறுபடியும் பால் எடுத்து வாயில வைக்க போறேன். நாய் என்ன பார்த்து அழுவுது, நாய்க்கு கொஞ்சம் பால் ஊத்த கூடாதான்னு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்கன்னா மறுபடியும் பால் எடுத்து வாயில வைக்க போனேன். அந்த நாய் என் காலை சுரண்டிச்சு, கொஞ்சம் பாலை ஊத்த போனேன். என் பொண்டாட்டி என் கையை பிடிச்சிக்கிட்டு, நாய்க்கு பழைய பால் ஆகாது. சார், பெரியார் தெரியும் உங்களுக்கு? ஒரு முறை பெரியாருக்கு மிக கடுமையான வயிற்று வலி சார். அவரை சென்னை பொது மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. அப்போ அடுத்த நாள் நான் பனகல் பார்க்ல பேசுறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டேனே, எப்படியாச்சும் போயாகணுமேன்னு மனசுல என்றாரு. டாக்டர் கிட்ட கேட்டா, நீங்க 1 வாரம் பெட் ரெஸ்ட்ல இருந்தாங்கனோ, போக முடியாதுன்றாரு. டாக்டர் போனதுக்கு அப்புறமா டியூட்டி டாக்டர் கிட்ட புக் எடுத்துட்டு வரேன்னு பொய் சொல்லிட்டு போய் ஆவேசமா மணிக்கணக்கா பேசுறாரு சார். அடுத்த நாள் இந்த மேட்ரு நியூஸ் பேப்பர்ல வருது. பார்த்துட்டு டாக்டர் மத்த எல்லாரையும் முடிச்சு திட்டுறாரு, ஏன் அமிச்சிங்க எப்படி அப்படின்னு. பெரியார் சொல்றாரு, அவங்கள திட்டாதீங்க, நான் தான் என்னோட கடமையை சொன்ன வாக்குக்காக போனேன் அப்படின்னு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, ஐயா நான் மருத்துவர், நீங்கள் நோயாளி அல்ல. நாங்கெல்லாம் தான் இந்த சமூகத்துல நோயாளிங்க, நீங்கெல்லாம் தான் சார் எங்களை திருத்தர மருத்துவர்னு சொன்னார் சார். அந்த மருத்துவர் கிட்ட இருந்தது கடமை. அவர் சொன்ன வாக்க காப்பாத்தணும், தன்னுடைய உடல்நிலையும் பார்க்காம போனாரு. அதுதான் சார் கண்ணியம். அந்த கடமையும் கண்ணியமும் இன்னைக்கு பல பேர்ட்ட இல்ல சார். அதனால தான் சொல்றேன், அண்ணாவோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் எல்லாருக்கும் தேவைன்னு.
நாம வாழ்க்கையில முன்னேறணும்னாலும் நம்மளோட கடமையை சரியா செய்யணும்னாலும் எல்லா நல்ல விஷயத்துக்கும் வர்ற எதிர்ப்பை தாங்கக்கூடிய சக்தியும் மன வலிமையும் நமக்கு வேணும். அந்த எதையும் தாங்கும் இதயம் தான் இந்த காலத்துல அண்ணாவின் பொன்மொழிகள்ல நம்ம எல்லாருக்கும் மிக மிக பயன்படக்கூடிய ஒன்று. அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன் கேளுங்க. ஒரிசா மாநிலத்துல குண்டுபரசி அப்படிங்கிற ஒரு ஊர், வறட்சியான பஞ்ச பகுதி. குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி எடுக்கனா கூட 10 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் எடுத்துட்டே வரணும். அந்த மாதிரி இடத்துல ஒருத்தர் சொன்னாரு, இந்த இடத்துல ஒரு பெரிய குளம் வெட்டலாம், நம்ம மழை பெய்யும் போது அந்த மழை நீரை சேமிக்கலாம், நாம தண்ணி தாகம் இல்லாம நம்ம நிம்மதியா வாழலாம்னு சொன்னாரு. எல்லாரும் சிரிச்சாங்க, அவமானமா பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த மனுஷனே ஒரு மண்வெட்டியும் ஒரு பெட்டியும் எடுத்து அந்த இடத்துல ஒரு குளம் வெட்ட ஆரம்பிச்சாரு. 1 வாரம் 2 வாரம் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 22 வருஷமா ஒத்த மனுஷன் அந்த இடத்துல ஒரு பெரிய குளத்தை வெட்டி முடிச்சார் சார். அந்த மாசம் பெஞ்ச மழையில குளம் நிறைஞ்சது, மக்களோட தண்ணி தாகம் தீர்ந்தது. அவருடைய பெயர் துர்வாலா நாயக். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 22 வருஷமா இரவு பகலா நின்று அந்த பெரிய குளத்தை வெட்டி முடிச்ச அந்த ஒத்தை மனிதருக்கு கண் பார்வை கிடையாது சார், கண் பார்வை கிடையாது. கண் பார்வை தெரியாத ஒருத்த வெட்டின குளத்துல தான் கண் தெரிஞ்ச அத்தனை பேரோட தாகம் தீர்ந்தது. 22 வருஷமா அவருக்கு கண் பார்வை தெரியாது, அதுலதான் கண் பார்வை தெரிஞ்சவங்களா குளிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்லட்டுமா, அவருக்குத்தான் இருந்தது கண், மற்றவர்களுக்கு இல்லை கண். என்னவென்று சொன்னால், அவருக்கு இருந்தது ஞானக்கண், மற்றவர்களுக்கு இருந்தது ஊனக்கண். அந்த 22 வருஷமா அந்த கண் தெரியாத மனுஷன் அந்த குளத்தை வெட்டும் போது எவ்வளவு அவமானத்தையும் கேலி பேச்சுக்களையும் அவன் தாங்கி இருப்பான். அந்த எதையும் தாங்கும் இதயம் தான் இந்த காலகட்டத்துக்கு முக்கியம் சார். தமிழ்நஞ்சா ஒரு நிமிஷம், எதையும் தாங்கும் இதயம் எதுக்கு நம்ம வந்தது? யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் எதையும் தாங்கும் இதயம். யார் யாருக்கு எப்பப்ப கல்யாணம் ஆயிருக்குன்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். மனைவி கணவனை பார்த்து பிளீஸ் அதை எடுங்களேன்னா, கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயிருக்கு, எடையா அப்படின்னா 2 வருஷம் ஆயிருக்கு, எடு அப்படின்னா 7 வருஷம் ஆயிருக்கு, அப்படின்னா 13 வருஷம் ஆயிருக்கு. எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. நான் எந்த நிலைமையில இருக்கேன் பாருங்க. அவங்க பொண்டாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க பொண்டாட்டி 8 சவரத்துல ஒரு டாலரை போட்டு இருந்துச்சு அந்த அம்மா. நான் பார்த்து கேட்டேன், ஏமா உன் புருஷன் மேல அந்த டாலரை நாமளே என்னப்பா போடுவோம், புலி நகம் போடுவோம் இல்ல சாமி படம் போடுவோம். அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஐயாவோட அழகு முகத்தை போட்டு வச்சிருந்துச்சு. அப்பயும் இப்படியே நிக்கிறாரு அவரு. அந்த அம்மாவை பார்த்து நான் கேட்டேன், இப்படிப்பட்ட ஒரு கலிகாலத்துல இப்பேற்பட்ட ஒரு கணவன் மனைவியாங்க, இப்படி எல்லாம் நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா என்ன பார்த்து சொல்லுச்சு, பாசமாவது பந்தமாவது, இத போட்டா தான் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் என்ன அண்டாதுன்னுட்டாரு.